இன்னைக்கு என்னன்னா ஒரு ட்ரெண்டான நியூஸ் தாங்க. ஒரு அப்பா வந்துட்டு தன்னோட குழந்தைக்காக ஜங்க் ஃபுட் சாப்பிட்றா அப்படின்றதுக்காக அவ முன்னாடி வந்துட்டு தன்னோட வயித்துல புழு இருக்கும் அப்படிங்கிறத எடுத்து காட்டியிருக்காரு. அத காட்டுன உடனே அந்த குழந்தை சாப்பிடாம இருக்கு பார்த்தீங்களா? அங்க தாங்க ட்விஸ்ட்டே. ஓகே, இது மாரி செய்திகள சேனல நீங்க பார்க்குறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப கேளுங்க ஃபுல்லா. இப்ப பாருங்க. அவங்க அப்பா வந்துட்டு ஒரு சிஸ்டத்து முன்னாடி உட்காந்து அவரை ஏஐ மூலம் வந்துட்டு தயார் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவை. அந்த வீடியோவை தன்னோட மகளை வந்து பார்க்கறதுக்கு உட்கார வச்சிருக்காரு. ஜங்க் ஃபுட்டுனா எது எது தன்னோட குழந்தைய சிஸ்டத்து முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டாரு. ஜங்க் ஃபுட்டுனா என்னென்ன அப்படிங்கிறத அவர் காட்டியிருக்காரு. நல்ல ஃபுட்டு அப்படி ஜங்க் ஃபுட் இல்லாமல் அந்த ஃபுட்டும் என்னென்னு காட்டியிருக்காரு. இந்த ஃபுட்டு சாப்பிட்டா நம்ம வயிற்றுல எப்படிலாம் வரும் அப்படிங்கிறத அந்த குழந்தைக்கு மைண்டில் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த குழந்தைய அதை புரிஞ்சுக்கிட்டு இப்போ இனிப்பே சாப்பிட்றத நிறுத்திருச்சாமா. இது ஒரு ட்ரெண்டிங் நியூஸ் தானே. இது மாதிரி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம பல வழிகாட்டுதல்களை எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஜங்க் ஃபுட்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஒரு வீடியோவில் வச்சு இவங்க சொன்ன மாதிரியே செய்யாமல் இதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒருவோட அம்மா அப்பாவுக்கு தெரியும் நம்ம குழந்தை என்ன சொன்னால் நம்புவா, எப்படி நம்ம சொல்லலாம், இல்லை எந்த விதத்தில் அவளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. நாமளும் அவங்க இருக்கும்போது ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது, பேரண்ட்ஸும் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம குடும்ப பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டு வந்துச்சுன்னா அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி மாறுவாங்கங்கிறது 100% உண்மை. சரிங்களா? சரிங்க, கண்டிப்பாக நீங்களும் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணுங்கள். தன்னோட குழந்தைங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. சரிங்களா? பாய்.